இதுபோல் ஒரு இசைக்கலைஞன் இல்லை என்று பெருமையாக இந்தியா சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு திறமை வாய்ந்தவர். இவர் திறமையை பற்றி புகழ்வதற்கான அருகதை கூட எனக்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இப்படியும் ஒருவர் வாழ்ந்தார், இசைத்தார் நமக்காக என்று சொல்லி நம்ப வைக்க வேண்டும் வருங்காலத்தை. என்னை விட தகுதியுள்ள இசைக்கலைஞர்களும் என்னை விட தகுதியுள்ள அவரது சீடர்களும் இருக்கும் பொழுது எனக்கும் அவரை பற்றி தருணத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது பெருமையாகவே நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு பல முறை வந்து அவரிடம் இசை பேச்சை கேட்டு வாங்கி சென்றவன் நான். வணங்குவதை தவிர வேறொன்றும் சொல்ல தோன்றாது. விடைபெறுகிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து நான் வந்து 1959 நான் மியூசிக் அகாடமியில் திருப்போணத்துறையில் படிச்சுட்டு இருக்கிறச்சு. அவர் வந்து எர்ணாகுளத்தில் கச்சேரிக்கு வந்திருந்தார். எங்களுக்கு அப்போ இருந்த அந்த அவருடைய சங்கீதத்தில் இருந்த அந்த அக்கறையினால் நானும் என்னுடைய காலேஜ் செக்ரட்டரியும் சேர்ந்துட்டு அவர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணோம், ஐயா கொஞ்சம் எங்களுடைய ஸ்கூலுக்கு அதாவது அகாடமிக்கு வந்து பாடுறா பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கும். அவரோட அந்த 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 சந்தோஷமான யாருக்கிட்டே இருந்தாலும் அதுதான் எங்களை இன்றைக்கி கூட மறக்காமல் இருக்கிறது. பகவானுடைய அனுகிரகத்தினால அவருக்கு இருந்த அந்த அந்த திறமையை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருக்கும். இருந்தாலும் பெரிய ஒரு சங்கீதத்தில் ரொம்ப ஜீனியஸ்னு சொல்லலாம், இங்கிலீஷில் சொல்லணும். அது பெரிய பெரிய நிலையில் இருந்த ஒரு சங்கீதஜர் வந்து நமக்கு நஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் போயிட்டே இருக்கானுங்க. ஆனால் கர்நாடக சங்கீதத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நமக்கு நஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன நினைக்கணும்னா, பசங்க வந்து சங்கீதம் படிக்கிறவங்க வந்து சும்மா வெறுமனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவர் சின்ன வயசுலேருந்து கடைசி வரை படிச்சுட்டும் சொல்லின்னு கொடுத்துட்டும் இருந்த மாதிரி எல்லோருமே அவரை ஞாபகப்படுத்திண்டு ஞாபகத்தோட அவரோட திறமையை மனசில் நினச்சிண்டு நமக்கு பெரிய நஷ்டம் கர்நாடக சங்கீதத்துக்கு. அண்ட் he is not at all worried about any music. ஒரு ஃபியூஷன்னா கூட அவருக்கு தைரியம், அந்த அவர்கிட்ட இருக்கிற இந்த அவருக்கு தெரியும். அதனால என்னோட குரு மாதிரியே செம்பேசாமிக்கு எந்த பயமும் கிடையாது, எங்கே வேணாலும் பாடலாங்கிறத அந்த திறமை அவருக்கு இருந்தது. அது இன்றைக்கி இப்போது நம்மக்கிட்ட இருந்து விலகி, ஆனால் நம்ம மனசில் இருந்து எந்த மனசில் இருந்தும் அது போகாது. அதுதான் அவரோட பெருமை. நமஸ்காரம். ஒரு மாபெரும் இசை மேதை இன்னைக்கு மறைஞ்சிருக்கார். இது வந்து ஒரு பேரிழப்பு தமிழ் திரையுலகத்துக்கும் கர்நாடக இசை உலகத்துக்கும். அது வந்து 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனையோ பாடல், ஆனால் 4 ஸ்வரத்துலேயும் 3 ஸ்வரத்துலேயும் கூட பாடல்களையும் புது புது ராகங்களையும் கண்டுபிடிச்சவர். ஒரு சைல்டு ப்ராடிஜி. 6 வயசுலேருந்து இசை உலகத்தை தன் வசமாக்கி கொண்டவர். என்னோட பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இசை மேதை அவர்களுடைய இந்த மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்தாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பர்சனல் நோட்டாக நான் அவரை டைரக்ட் பண்ணுற பெரிய பாக்கியம் எனக்கு வந்து ஒரு விளம்பரப்படத்தில் கிடச்சிருக்கு. ஸோ அவரோட தீவிரமான ரசிகர் நான். அவருடைய அந்த கந்தக குரலுக்கு நான் தீவிரமான ரசிகன். இது ஒரு பெரிய இழப்பு. இந்த நேரத்தில் அவரை இழந்து வாடுகிற அவரை குடும்பத்தாருக்கு, அவருடைய ரசிகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இசைக்கு பிரதிரூபமாக இருந்த ஒரு அற்புதமான ஒரு லெஜெண்ட், அதாவது சரஸ்வதிக்கு மறுரூபந்தான் பாலமுரளி ஐயா அவர்கள். அவர் வந்து 400 படங்கள் கிட்டத்தட்ட அவர் இசையமைத்து 57-56லேயே அவர் சினிமாவுக்கு அவர் வந்தார், பாடினார், ஆக்ட் பண்ணார். இது போன்ற ஒரு சாதனை படைத்த ஒரு மாமேதை நமக்கு 80 வருஷம் பாடுறதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. 7வது வயசுலேருந்து அவர் பாட ஆரம்பித்தார்.
அவர் பாடிய அத்தனை பாடல்கள் தெலுங்கு, கன்னடா, தமிழ் எல்லா மொழிகளிலும் சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ். இன்றைக்கும் அவர் மேடை ஏறி அந்த 80 வயசில் அவர் வந்து 82, 83 வயசில் அவர் வந்து கச்சேரியில் பாடும்போது ஒரு இப்படியெல்லாம் உட்கார்ந்து பாட முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக இன்னொரு பாடகியோ பாடகனுக்கோ கண்டிப்பாக வரும். அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப தன்னை தான் வந்து எப்போவுமே பெருமையாக நினைக்காத ஒரு மாமேதை. இது போன்ற ஒரு ஜாம்பவான் இசை மேதை. அவர் எத்தனை விருதுகள் வாங்கினாலும் அது எதுவுமே காட்டிக்காமல் நிறைய மியூசிஷியன்ஸுக்கு, நிறைய சிங்கர்ஸுக்கு வழிகாட்டிய, நம்ம நேஷனுக்கு புது ராகங்கள் கொண்டு வந்து தந்த அந்த மாமேதை நம்ம முன்னாடி நம்ம கூட இல்லைன்றது பெரிய வருத்தம் தான். ஆனால் கடவுளுடைய செயல். 86 வயசு வரைக்கும் நம்ம கூட இருக்கிற நமக்கு பிராப்தம் இருந்தது. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டி அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய கண்டோலன்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பாலமுரளி கிருஷ்ணா அவருடைய மறைவு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. இசையில் ஒரு அபூர்வ பிறவி அவர். அதாவது வந்து சைல்டு ப்ராடஜிமாங்க. அது பேராசைக்காலஜியில் அதை வந்து செகண்ட் சைட் மிஸ்டிக் நாலேஜுமாங்க. அதாவது வெளியேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இசையை கற்றுவாங்க ஒழிய அவர்களுக்குள்ளேயே அது பிறவிலேயே அது மிகப்பெரிய ஒரு இசை ஞானம் அவர்களுக்கு பிறவிலே இருக்கும். அந்த அளவுக்கு அவர் அபூர்வ மனிதர். என்னுடைய திருமணத்துக்கு அவர் வந்திருந்தார். 83ஆம் ஆண்டு நடந்த என்னோட திருமணத்துக்கு நான் வருவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. அப்பப்போ எங்கேயாவது பார்த்தா பேசுவேன். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ பிறவி. பண்பாளர், ரொம்ப பணிவாக இருப்பார், அன்பாக இருப்பார். ஒரு நாள் ஒரு ஏவிஎம்மில் நான் அவர் வந்ததை கவனிக்கலை. ஒரு காலை நீட்டிக்கிட்டு நான் ஒரு பத்திரிக்கை வாசித்துட்டு இருந்தேன். அப்படியே உட்காந்து என்னை பார்த்து சிரிச்சா. நான் கவனிக்கல, சரியாக அப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 5 நிமிஷம் பார்த்தாரு. பாலமுரளி கிருஷ்ணான்னாரு. அப்படியே நெடுஞ்சாங்களையா நான் காலில் விழுந்துட்டேன். சார் சரியாக கவனிக்கலைண்ணா, நான் சரியாகவே பார்க்கலண்ணா. அது ரொம்ப வருத்தப்பட்டேண்ணா. அது அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப பணிவார் அவர். செல்ஃப் நம்மளே அவர் அறிமுகப்படுத்திக்குவார். கவனிக்கலைன்னா குழந்தை மாதிரி தான் இருப்பார். அவருக்குள்ளே எவ்வளோ ஞானம் இருந்துச்சுங்களாம் எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்படியே மறைவு கர்நாடக இசை உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. எங்களை மாதிரி ஒரு ரசிகர்களுக்கும் அன்பானவர்களுக்கும் திரையுலகத்துக்கும் ஒரு பெரிய நஷ்டம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.